அறியாமை ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட அதை கேட்டு கற்றுக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. அதை சில பேர் அவமானமாக நினைப்பாங்க. இவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பேங்க்கே போகிறோம், சில பேருக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, என் கணவர் தான் அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒன்றை அந்த தெரிஞ்சவங்ககிட்ட அதை கேட்டு அதை ஃபில்அப் பண்ணுறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியல, அது அவங்கள்ட்ட நம்மளுக்கு அந்த உதவி கேட்குறோம். இது அவமானம் கிடையாது. அப்படி நம்ம அவமானமாக நினச்சா அவனை பணம் நம்ம எடுக்க முடியாது. அவன் பிறர் உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. எல்லாம் தெரிஞ்ச மனுஷர்கள் யாரும் கிடையாது. தெரியாதவங்களும் பல பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க. அது சில பேர் எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்ககிட்ட போய் கேட்குறதா அப்படி சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பாயிண்ட்லேயே அவங்க நிற்பாங்க. அதை தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு விரும்பவும் மாட்டாங்க. அப்படி சில மனிதர்கள் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் தன் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நல்லா படிக்கிறான், நல்ல பொண்ணு நல்லா படிக்க வைக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க தோழி இருக்காங்க, 2 பேருமே ஒரே வகுப்பு. இப்போ படிக்கும்போது அவங்களுக்கு எக்ஸாமில் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. அவள் தோழி 23வது ரேங்க் எடுத்திருக்கா. அப்போ பக்கத்து வீடுனால அவங்க அம்மாவும் நல்ல ஃப்ரெண்டு அவங்களோட. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மாவும் இந்த அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு ரேங்க் கார்டை கொண்டு போய் தன்னுடைய அம்மாட்ட சைன் வாங்குறதுக்காண்டி கொடுத்துருக்கா. இப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்கா, நீனும் அதே கிளாஸ் தானே, உனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்களே, நீ எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது அந்த பொண்ணையும் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. அவள் தோழி 23வது ரேங்க் எடுத்திருக்கா. அப்போ இவங்க அம்மா அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணுடைய அம்மா கேட்டிருக்காங்க, உன்னுடைய பொண்ணு என்ன நம்பரு அப்படின்னு கேட்கும்போது 23வது நம்பருங்கும்போது அவங்க அம்மா சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. இவங்க அம்மாவுக்கு 23னா அப்போ இவங்க அம்மாவுக்கு என்னென்னா 2 நம்பரு, நீ 1 நம்பர், அது 1 எடுத்திருக்க. அவங்களுக்கு தெரியல அது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி தெரியல. நீ 1 எடுத்திருக்க, அவள் 2 நம்பர் எடுத்திருக்கா. 23வது நம்பர் 2 நம்பர் எடுத்திருக்கா, நீ 1 எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு பயங்கர அடி அந்த பொண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணுக்கு பயங்கர அடி. இவளும் இந்த பாப்பாவும் அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கல. அவங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலைமையில் அவங்க கிடையாது. அடி சரியால் அடி அடித்து அந்த பிள்ளைய ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், இதுக்கு தான் நான் உன்னை இப்படி படிக்க வைக்கிறேன், நான் எப்போல்லாம் வெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ படிக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு அடி. இவளும் அதை குறித்து அவங்க அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கலை. அவங்களும் அதை பற்றி கேட்கல. அப்போ அந்த பொண்ணை அடிச்சிட்டாங்க, ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அடிக்கப்போ அவங்க வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு, படித்த பொண்ணு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அடித்து முடித்த உடனே அழுக வேற வந்துருச்சு, தன் பொண்ணை அடிச்சிட்டமேன்னு. அப்போ அவங்க அந்த கவலையில் உட்காந்துக்கு இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு போகிறா, அவள் படித்த பொண்ணு. என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனை. அவங்க அந்த பொண்ணு கேட்கும்போது, ஏன் என்னாச்சு, எதுக்கு அடித்த பாப்பாவை அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை படிக்க வைக்கிறேன், வெயிலில் வேலை பார்த்து நான் படிக்க வைக்கிறேன், இவள் இன்ன மார்க்கை போய் வாங்கியிருக்கா, அந்த பொண்ணு இவ்வளோ மார்க்கை வாங்கியிருக்கா, இவள் படிக்காமல் என்ன பண்ணுறா, ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க கவலையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்பரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு பார்த்துருக்கா. பார்க்கும் அவள் எல்லாத்தையுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கா, ஃபர்ஸ்ட் ரேங்க், கிளாஸ்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டுங்க. இதுக்கு மேலே அவள் என்ன படிக்கணும், அவள் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் 2 நம்பர் வாங்கியிருக்கா, அவள் 1 நம்பர் தானே வாங்கியிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவள் சொல்லி புரிய வச்சுருக்கா. எதுவுமே தெரியலன்னா கேட்க மாட்டேன், என் பிள்ளை இப்படி போட்டு அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடையை கொண்டு வர சொல்லிவிட்டு அப்புறம் இதான் ஃபஸ்ட் ரேங்க்னா இவள் தான் கிளாஸில், இவள் தான் ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிற பொண்ணு, அவள் 23வது ஆளுக்கு அடுத்து 22வது கால் அடுத்து 23வது ரேங்க்கு, இவள் உன்னுடைய பொண்ணு தான் ஃபஸ்ட்டு, அவள் தான் அப்புறம் அப்படின்னு சொல்லி அவள் அதை புரிய வைக்கிறாள். அப்புறம் அவங்க அதை அடித்ததை குறித்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதாங்க. சாரி, நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அம்மா, நீ சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொன்னேன், நீ உன் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. நான் தான் படிக்கலை, எனக்கு தான் தெரியாது, நான் அடிக்கும்போது நீ சொல்லலாம்லன்னா அவசரம் என்னால் சொல்ல முடியல, எங்கள் அம்மா உடனே என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி தாங்க சில பேர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, இல்லை இதை குறித்து இது என்னது, இது சரியா, இங்கே இதில் என்ன எழுதியிருக்கு, அப்போல்லாம் அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்க மைண்டுக்கு அது என்ன தோணுதோ அந்த ஆத்திரம்
என்ன தோணுதோ அப்படின்னு அந்த அந்த பிரச்சனை பேசுகிறாங்களா பேசிட்டு, இல்லை அடிக்கணுமா அடிச்சுட்டு, அந்த சண்டை போடணுமா சண்டை போட்டு, அப்புறம் தான் உட்காந்து யோசித்து அது என்னது அப்படின்னு அதை யோசிப்பேன். ஐயோ நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ, சரி இப்படி பேசியிருக்கலாமோ, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமோன்னு நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறது, அவசரப்பட்டு பேசிட்டு நிறைய பேர் ஐயோ நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ, இல்லையே அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டுருக்காங்க. எந்த ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் நம்ம முன்னே யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை யோசிக்கணும். யோசித்து அங்கே என்ன நடந்துச்சு, இது உண்மையா இல்லையா, இல்லை இது வந்து என்ன இது எனக்கு தெரியல, எனக்கு இதை விளக்கி சொல்லு. இது வந்து தவறு ஒன்றும் கிடையாது. இப்படியும் சில பேர் இருக்காங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் சரி, அதை வந்து நம்ம தெரியலையா அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது தவறும் கிடையாது, அது ஒரு அவமானம் கிடையாது. தெரியாத ஒன்று நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான்.